வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கம்பேரிசன்ஸ் பத்தி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஆர்கனைசேஷனுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, ஒன் பர்சன் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி அண்ட் தென் பப்ளிக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பத்தி பார்க்கலாம். மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிசினஸோடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் மட்டும்தான். அதாவது a single individual owns, manages and controls the business. அப்புறம் no separate legal entity, அதாவது அந்த பிசினஸை ரன் பண்ணக்கூடிய ஓனர், அதாவது ப்ரொப்ரைட்டர், அந்த ப்ரொப்ரைட்டர் வேற அந்த பிசினஸ் வேற அப்படின்லாம் கிடையாது. ப்ரொப்ரைட்டர் அண்ட் பிசினஸ் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் தான். அந்த ப்ரொப்ரைட்டர் இஸ் லயபிள் டு பே த டாக்ஸ் அண்ட் he has to declare the income that he has earned under that business. Unlimited liability. The proprietor's personal assets can be used to repay business debts. இப்போ அந்த பிசினஸை ரன் பண்றதுக்காக அவர் வந்துட்டு சில லோன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கும் பொழுது அந்த லோன்ஸ் வந்துட்டு ரீபே பண்றதுக்கு அவருடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கமோ அல்லது அந்த பிசினஸ்னால அவர் ஜென்ரேட் பண்ண அசட்டோ வந்துட்டு சஃபிஷியண்டா இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த ப்ரொப்ரைட்டருடைய பர்சனல் அசட்ஸை வந்துட்டு கண்டிப்பா அந்த லோனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் டு ஸ்டார்ட், மினிமம் கம்ப்ளையன்ஸ் அண்ட் டாக்ஸ்ட் அஸ் இண்டிவிஜுவல் இன்கம் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரொப்ரைட்டர் வேற பிசினஸ் வேற அப்படின்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்துட்டு ஒருத்தர் தான். ஸோ அதனால அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு அந்த ப்ரொப்ரைட்டர் தான் வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணும். அந்த ப்ரொப்ரைட்டர் வந்துட்டு இண்டிவிஜுவலா தான் அசஸ் பண்ணுவாங்க அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அப்புறம் இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாவே போதும். வெரி ஈஸி டு ஸ்டார்ட். உதாரணத்துக்கு ரவி ஸ்டேஷனரி ஸ்டோர் ரன் பை மிஸ்டர் ரவி அலோன் with no partnership deed or incorporation. Profits from the store are treated as Ravi's personal income under profits and gains of business or profession. இப்போ ரவி வந்துட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஒரு கடை, ஸ்டேஷனரி கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் வந்துட்டு அவரு மட்டும்தான் ரன் பண்றாரு இண்டிவிஜுவலா. ஸோ அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர் தான் வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணும். அதை எந்த இன்கம்ல குரூப் பண்ணலாம்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஹெட்ல அவர் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி ஆகணும். இது வந்து அவருடைய பர்சனல் இன்கம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நாம வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள், அதாவது ரெண்டு பேரோ அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துகிட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டா வந்து ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய லாபமோ நட்டமோ அவங்க எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும். அதை வந்துட்டு அவங்க பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்துட்டு மென்ஷனும் பண்ணிக்கணும். அதாவது ஈக்குவலா அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு ஷேர் பண்றாங்களா அல்லது பர்சன்டேஜ், சம் பர்சன்டேஜ் பேசிஸ்ல அந்த லாபத்தையோ நஷ்டத்தையோ வந்துட்டு ஷேர் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்ன்டு பை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அப்புறம் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ், அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லையும் இப்போ பிசினஸ்ல வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரீபே பண்ண வேண்டிய லோன் அமௌண்ட்டுக்கு தே ஆர் பர்சனலி லயபிள். அதாவது அவங்களுடைய பர்சனல் அசட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொடுத்துதான் அதை வந்து ரீபே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு டெக் சொல்யூஷன்ஸ் அண்ட் கோ ரன் ஜாயிண்ட்லி பை மிஸ்டர் அருண் அண்ட் மிஸ்டர் கார்த்திக் ஆன் ஏ 60-40 profit sharing basis. The firm assesses business income and then each partner is taxed on their share. Example salary, interest. இப்போ அருண் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேருமே வந்துட்டு கூட்டா வந்து ஒரு தொழில் பண்றாங்க. அந்த பிசினஸோடைய அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து பாத்தீங்கன்னா டெக் சொல்யூஷன்ஸ் அண்ட் கோ.
இப்போ அவங்க பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 60-40 பேசிஸ்ல ப்ராஃபிட்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்துட்டு வேற, அந்த பார்ட்னர்ஸ் வந்துட்டு வேற. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல ஏர்ன் பண்ணக்கூடிய பிசினஸ் இன்கம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல தான் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருந்து இந்த பார்ட்னர்ஸுக்கு ஏதாவது ஷேர் வருது, அதாவது சேலரியோ அல்லது இன்ட்ரெஸ்ட்டோ ஏதாவது வருது அப்படின்னா அதை அவங்களுடைய பர்சனல் இன்கம்மா தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எ ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கேரியிங் பிஸ்னஸ் ஆர் ஹோல்டிங் அசட்ஸ் அண்டர் ஹிந்து லா. அதாவது இப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பம் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு அந்த கூட்டு குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பண்றாங்க, அல்லது தே ஆர் ஹோல்டிங் எ காமன் அசட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அசட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படிங்கும் பொழுது இட் வில் பி அசஸ்டு அண்டர் த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. ஹச்யூஎஃப் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டாக்ஸபிள் என்டிட்டி அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், நாட் எ கம்பெனி ஆர் ஃபர்ம். அது வந்து ஒரு செப்பரேட் டாக்ஸபிள் என்டிட்டி. தென் எக்ஸ்பிளைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் கர்த்தா அல்லது மேனேஜர்னு சொல்லலாம் அண்ட் கோபார்சனர்ஸ். த கர்த்தா ரெப்ரசன்ஸ் த ஹச்யூஎஃப் பிஃபோர் அத்தாரிட்டி. அதாவது இந்த இந்த ஹச்யூஎஃப்ல இருந்து இந்த கூட்டு குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் பிசினஸ் இருக்கு அல்லது ஒரு அசெட் இருக்கு, அதுல இருந்து ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அதை ஹச்யூஎஃப் தான் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அந்த ஹச்யூஎஃப் வந்துட்டு அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடி யாரு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஹச்யூஎஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள தான் வந்துட்டு மேனேஜரை ரெப்ரசன்ட் பண்ணி அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடி ஹச்யூஎஃப் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தென் ஹச்யூஎஃப் வந்துகிட்டு கேன் ஓன் த ப்ராப்பர்ட்டி, ரன் த பிஸ்னஸ், ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் தர் ஓன். உதாரணத்துக்கு ஸ்ரீனிவாசன் ஹச்யூஎஃப் ஓன்ஸ் எ ரெண்டல் ஹவுஸ் இன் சென்னை அண்ட் ஏர்ன்ஸ் 30,000 rupees per month. The HUF itself is the assessee and rent income is taxed in the name of the HUF with its own PAN. அதாவது ஸ்ரீனிவாசன் ஹச்யூஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டல் ஹவுஸ் வந்து சென்னையில இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து அவங்களுக்கு மாசான 30,000 ரூபாய் வந்துட்டு வருமானம் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹச்யூஎஃப் வந்துட்டு ஒரு செப்பரேட் டாக்ஸபிள் என்டிட்டியா தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வரக்கூடிய 30,000 ரூபாய் வருமானத்தை வந்துட்டு ஹச்யூஎஃப் தான் அசஸ் பண்ணுவாங்களே தவிர ஸ்ரீனிவாசனுடைய இண்டிவிஜுவல் கேட்டகரியில அசஸ் பண்ண மாட்டாங்க. லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ஷார்ட் ஃபார்ம்ல வந்து எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹைபிரிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் கம்பெனி கவர்ன்டு பை த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. ஓகேங்களா? இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இட் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அப்புறம் லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரலி லிமிடெட் டு அக்ரீடு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அதாவது அந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ல யாரெல்லாம் வந்து பார்ட்னரா இருக்காங்களோ அவங்க எவ்வளவு வந்துட்டு கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிருக்காங்களோ அவங்க அக்ரி பண்ணிருக்கக்கூடிய கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு லயபிலிட்டி வந்துட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். பியாண்ட் தட் அவங்களுடைய பர்சனல் இதுல வந்துட்டு நம்ம லயபிலிட்டியை வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. more flexible than a company in management but with less regulation than a joint stock company. அதாவது இந்த limited liability partnership comparing with company it is more flexible அப்படிங்கிறாங்க. ஏன்னா regulations வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி comparing with the company regulations. பாப்புலர் அமங் ப்ரொஃபஷனல் ஃபர்ம்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ம்ஸ் லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், கன்சல்டன்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ம்ஸை வந்து எப்படி வந்துகிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆடிட் ப்ரோ எல்எல்பி ஃபார்ம்டு பை 2 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். The firm earns fees from audit clients and each partner's liability is limited to their capital contribution. The LLP pays tax on business income. இப்போ ரெண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேர்ந்து ஆடிட் ப்ரோ எல்எல்பி அப்படிங்கிற ஒரு லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்மை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்போ அந்த ஆடிட் ப்ரோ எல்எல்பிக்குன்னு சொல்லிட்டு சில ஆடிட் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய இன்கம் வந்துட்டு இட் இஸ் லயபிள் அண்டர் த இந்த ஹேண்ட் ஆஃப் ஆடிட் ப்ரோ எல்எல்பி தானே தவிர இந்த இண்டிவிஜுவல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னுடைய இண்டிவிஜுவல் கேட்டகிரியில வந்துட்டு அசஸ் பண்ண மாட்டாங்க. தென் அவங்களுடைய லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப் டு த லிமிட் ஆஃப் their agreed capital contribution.
கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்துட்டு எதுக்காக ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் அண்டர் த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பெசிபிக். உதாரணத்துக்கு தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி அவங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட், அதாவது ப்ராஃபிட்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும், அந்த கண்ட்ரோலை வந்துட்டு நம்ம வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்கும். யூஸ்வலி ஃபார்ம்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், கிரெடிட், ஹவுசிங் ஆர் கன்சியூமர் பர்பஸ் சொசைட்டிஸ். மோஸ்ட்லி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டை நாம இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல நம்மளால வந்து பார்க்க முடியும். has a separate legal identity and can be sued. கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a செப்பரேட் என்டிட்டியாக தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க அண்டர் த இன்கம் டேக்ஸ். உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் ஃபார்ம்டு பை லோக்கல் ஃபார்மர்ஸ் டு ப்ரொவைட் லோன்ஸ் அட் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இட் ஏர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இஸ் டேக்ஸ்ட் அஸ் எ செப்பரேட் லீகல் பர்சன். இப்போ இந்த தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படிங்கிறது செப்பரேட்டா வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இட் இஸ் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ்டு பை த லோக்கல் ஃபார்மர்ஸ். அவங்களுக்குள்ளாரே அந்த ஒரு மெம்பர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு சொசைட்டியாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுறது அட் ஏ கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்லது லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு அந்த கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிக்கு தான் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது இட் இஸ் எ செப்பரேட் பர்சன் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். செக்ஷன் 8 கம்பெனி, இதனுடைய மெயின் பர்பஸ் வந்து என்னன்னா டு ப்ரொமோட் சேரிட்டபிள் ஆர் நான் ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ்ஸ். உதாரணத்துக்கு எஜுகேஷன், ரிலீஜியன், சேரிட்டி, சோஷியல் வெல்ஃபேர் ஆர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இவங்களுடைய மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். அதாவது இவங்களுடைய நோக்கம் வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது கிடையாது. டு ப்ரொமோட் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் லைக் எஜுகேஷன், ரிலீஜன் இந்த மாதிரி விச் இஸ் கவர்ன்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்புறம் இட் ப்ராஃபிட்ஸ் cannot be distributed as dividends to members. இது வந்துட்டு அவங்களுடைய அந்த கம்பெனியினுடைய ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களே தவிர டிவிடெண்டாக வந்துட்டு மெம்பர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் தே கேன் என்ஜாய் சர்டன் எக்ஸம்ஷன்ஸ், அதாவது ரெடியூஸ்டு ஸ்டாம்ப் டியூட்டி, ரிலாக்ஸ்டு நேம் சேஞ்ச் அண்ட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ரூல்ஸ். அதே மாதிரி ஸ்டில் ஹேஸ் லிமிடெட் லயபிலிட்டி ஃபார் மெம்பர்ஸ் பட் ஆப்ரேட்ஸ் அஸ் எ நான் ப்ராஃபிட் என்டிட்டி. இந்த செக்ஷன் 8 கம்பெனி எல்லாமே வந்துட்டு நான் ப்ராஃபிட் பேஸ்ல தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மெம்பர்ஸுக்கு வந்துட்டு லிமிடெட் லயபிலிட்டி மட்டும்தான். உதாரணத்துக்கு எஜுகேஷன் ஃபார் ஆல் ஃபவுண்டேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் 8 கம்பெனி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்டு. எதுக்காகனா டு ரன் த ஸ்கூல்ஸ் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன். இட் raises a donation and earns grants but no dividend is paid to founders. Surplus is reinvested in this class. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் 8 கம்பெனியினுடைய பர்பஸே வந்துட்டு நான் ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். இங்கே எஜுகேஷன் ஃபார் ஆல் ஃபவுண்டேஷன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி மெயினாக வந்துட்டு இந்த ஏழை குழந்தைங்களுக்கு வந்துட்டு படிப்பு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க டொனேஷன் இதெல்லாம் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்துட்டு டிவிடெண்டா வந்துட்டு ஃபவுண்டர்ஸ்க்குலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சர்ப்ளஸ், ஏதாவது சர்ப்ளஸ் வருதுன்னா அந்த சர்ப்ளஸை வந்துட்டு திரும்ப அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு அல்லது ப்ரொமோட் பண்றதுக்காக தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 1% கம்பெனி, இந்த 1% கம்பெனி அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 1% கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னா இதை இன்கார்பரேட் பண்ணது வந்துட்டு ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். இப்போ இந்த 1% கம்பெனி அப்படிங்கிறதுல லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் தான். அதாவது அவங்க எவ்வளவு வந்து ஷேர் கேபிட்டலை வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்றதை அக்ரி பண்ணியிருக்காங்களோ டில் தட் ஷேர் கேபிட்டல் அது அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு லயபிலிட்டி வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லீகல் ஐடென்டிட்டி இஸ் செப்பரேட் ஃப்ரம் த சோல் மெம்பர். அதாவது 1% கம்பெனி அப்படிங்கிறது செப்பரேட் லீகல் பர்சன். அப்புறம் அந்த கம்பெனியை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ண இண்டிவிஜுவல் வந்துட்டு செப்பரேட் லீகல் பர்சன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த மெம்பருடைய லயபிலிட்டி வந்துட்டு லிமிடெட் டு த ஷேர் கேபிட்டல் தே கான்ட்ரிபியூட். இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். Designed to give solo entrepreneurs the benefits of both sole proprietorship and company. இந்த 1% கம்பெனி அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா
டு கெயின் த அட்வான்டேஜ் ஆஃப் போத் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அண்ட் கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா லிமிடெட் லயபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் நீங்க ஃபண்டு ஏதாவது ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேஸ் ஃபியூவர் கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன்ஸ் தென் எ பிரைவேட் கம்பெனி. அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய ரெகுலேஷன்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 1% கம்பெனி அப்படிங்கிற கான்செப்டுக்கு ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எக்ஸாம்பிள், நோ நீட் ஃபார் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஏன்னா இந்த 1% கம்பெனியில வந்துட்டு மெம்பரே ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். உதாரணத்துக்கு கணேஷ் இன்னோவேஷன்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு இன்கார்பரேட்டட் பை கணேஷ். It provides software services and Mr. Ganesh liability is limited to his shareholding. The company profits are taxed separately. அதாவது இந்த 1% கம்பெனி அப்படிங்கிறத வந்துட்டு யார் இன்கார்பரேட் பண்ணாருன்னா கணேஷ்ங்கிறவர் தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியினுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது தான். ஸோ இந்த 1% கம்பெனியில் கணேஷோடைய லயபிலிட்டி என்ன அப்படின்னா அவர் எவ்வளோ வந்துட்டு ஷேர் ஹோல்டிங் மெயின்டைன் பண்றாரோ அது வரைக்கும் மட்டும்தான் அவருடைய லயபிலிட்டி. இப்போ அந்த கம்பெனியில் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு யார் லயபிள் அப்படின்னா இந்த 1% கம்பெனி மட்டும்தான், கணேஷ் இன்னோவேஷன்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். ஏன் அப்படின்னா 1% கம்பெனி கான்செப்ட் படி 1% கம்பெனி இஸ் எ செப்பரேட் லீகல் பர்சன். அப்புறம் அந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ண மெம்பர் வந்துட்டு செப்பரேட் லீகல் பர்சன். பிரைவேட் கம்பெனி அதாவது எ கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் வித் லிமிடெட் லயபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது இந்த பிரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிடெட். இன்கேஸ் அந்த பிரைவேட் கம்பெனி வந்துட்டு லாஸ்ல போயிடுச்சு அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய பர்சனல் அசட்ஸை எந்த விதத்துலையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்றதுக்கு மினிமம் 2 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். இதுல எம்ப்ளாயீஸ், பாஸ்ட் எம்ப்ளாயீஸ், ட்ரஸ்ட் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆன் இன்வைட்டிங் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பிரைவேட் கம்பெனியில் நாம வந்து பப்ளிக்கை வந்துட்டு ஷேர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக் இஷ்யூ போகவே முடியாது பிரைவேட் கம்பெனியில். அதே மாதிரி ஷேர்ஸை வந்துட்டு ரொம்ப நம்மளால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மோர் கண்ட்ரோல் ரீடைன்டு பை ப்ரொமோட்டர்ஸ் கம்பேர்டு வித் பப்ளிக் கம்பெனிஸ். பிரைவேட் கம்பெனி அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுடைய கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே பிரைவேட் கம்பெனியில் இருக்கும் வென் கம்பேரிங் வித் பப்ளிக் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வித் 5 ஷேர் ஹோல்டர்ஸ், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. It raises capital through private subscriptions and is not listed on any stock exchange. Income is taxed as a corporate entity. இப்போ இந்த டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் லீகல் பர்சன் தான். இப்போ இந்த கம்பெனி ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் வந்துட்டு இட் இஸ் லயபிள் இன் த ஹேண்ட் ஆஃப் டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி இப்போ இந்த டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு ஏதாவது லாஸ் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் இன்கார்பரேட்டட் பை 5 ஷேர் ஹோல்டர்ஸ் ஹூ ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இப்போ அவங்களுடைய பர்சனல் அசட்ஸை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே சமயம் பப்ளிக் கிட்ட இருந்து ஷேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்வைட்டும் பண்ணவும் முடியாது. Public company, a company that can invite public subscription and whose shares may be listed and traded on recognized stock exchange. இப்போ பப்ளிக் கம்பெனியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியானது அவங்களுடைய ஷேர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பப்ளிக் கிட்ட வந்துட்டு இன்வைட் பண்ண முடியும். அப்புறம் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்துட்டு ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்கும் பண்ண முடியும். மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னா ஒரு பப்ளிக் கம்பெனி இன்கார்பரேட் பண்றதுக்கு மினிமம் 7 மெம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா தேவை. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்ல வந்துட்டு லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி ஷேர்ஸை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஹையர் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு செபி, ஆர்ஓசி லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ். Usually larger scale and subject to more disclosure and governance norms. கம்பேரிங் டு பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு பப்ளிக் கம்பெனியில். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஸ் அ பப்ளிக் கம்பெனி whose shares are listed on the NSE and BSE. It can raise capital from the public via IPOs or FPOs.
and its financials are disclosed publicly. அதாவது இப்போ பப்ளிக் கிட்ட ஷேர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றோம் அப்படின்னம்னா அந்த ஷேர்ஸை வந்துட்டு நம்ம ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? பட் தே ஹாவ் டு மேக் சம் டிஸ்க்ளோஷர் அபவுட் their ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஆல்சோ their ரிசல்ட்ஸ். அவங்க பிஸ்னஸில் என்ன ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் பப்ளிக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட இருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்னுடைய பணம் வந்துட்டு இந்த பப்ளிக் கம்பெனியில் இருக்கு. ஸோ தே ஆர் பவுண்ட் டு டிஸ்க்ளோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் their ரிசல்ட்ஸ். கம்பேரிசன் பார்த்துடலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னுடைய லீகல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது அந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸும் சரி அந்த ப்ரொப்ரைட்டரும் சரி ரெண்டுமே வந்துட்டு ஒருத்தங்க மட்டும்தான். லயபிலிட்டி வந்துட்டு அன்லிமிட்டெட். அந்த பிஸ்னஸில் லாஸ் வந்துருச்சுன்னா ப்ரொப்ரைட்டர் அவருடைய பர்சனல் அசட்ஸ்லேருந்து தான் கொடுத்தாகணும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் ஓனர்ஸ் வந்துட்டு ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல். டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா அந்த ப்ரொப்ரைட்டருக்கு தான் வந்துட்டு அந்த இன்கம் வந்து அசஸ் பண்ணி இண்டிவிஜுவல் இன்கமாக தான் வந்துட்டு டேக்ஸ் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நாட் ஏ செப்பரேட் லீகல் பர்சன் ஜென்ரலி. லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட். அதாவது இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் லாஸ் வந்துருச்சுன்னா பார்ட்னர்ஸ் அவங்களுடைய பர்சனல் அசட்ஸ்லேருந்து பேர் பண்ணி ஆகணும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் ஓனர்ஸ் வந்துட்டு 2 பேரோ அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம். டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஹெட்ல தான் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஃபர்ம் இன்கமாக தான் வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் இன்கம்மை. ஹச்யூஎஃப் வந்துட்டு இட் இஸ் ஏ செப்பரேட் டாக்ஸபிள் என்டிட்டி அண்டர் த டேக்ஸ் லா. லயபிலிட்டி வந்துட்டு லிமிட்டட் டு ஹச்யூஎஃப் அசட்ஸ். மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தா ப்ளஸ் கோ பார்ட்னர்ஸ் தான். இது எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா ஹச்யூஎஃப் அப்படின்னு செப்பரேட்டாக தான் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க, நாட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து இட் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லயபிலிட்டி வந்து பார்ட்னர்ஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா அக்ரி பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இட் இஸ் லிமிட்டட் டு பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூஷன். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு 2 பேரோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு பார்ட்னராக வந்துட்டு இருக்கலாம். பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு தான் வந்துட்டு டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்ட்னர்ஸ் ஆர் டேக்ஸ்டு ஆன் தர் ஷேர் அமௌண்ட். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது இட் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லயபிலிட்டி வந்துட்டு லிமிட்டட் டு மெம்பர்ஸ். அப்புறம் மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கலாம். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இட் இஸ் டேக்ஸ்ட் அஸ் ஏ செப்பரேட் பர்சன். செக்ஷன் 8 கம்பெனி அப்படிங்கிறது இட் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லயபிலிட்டி வந்துட்டு லிமிட்டட் டு மெம்பர்ஸ் தான். ஒருத்தரோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கலாம். அதை கம்பெனியாக தான் அசஸ் பண்ணுவாங்க. பட் ப்ராஃபிட்டை வந்துட்டு டிவிடெண்டாக இஷ்யூ பண்ண முடியாது. 1% கம்பெனி அப்படிங்கிறது இட் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லயபிலிட்டி வந்துட்டு இட் இஸ் வெரி லிமிட்டட். இட் இஸ் லிமிட்டட் ஆக்சுவலி. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்புறம் டொமஸ்டிக் கம்பெனியாக தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. பிரைவேட் கம்பெனி இட் இஸ் ஆல்சோ ஏ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லயபிலிட்டி இஸ் லிமிட்டட். அப்புறம் பிரைவேட் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 பேர் வேணும், மேக்ஸிமம் 200 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்புறம் டொமஸ்டிக் கம்பெனியாக தான் அசஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் கம்பெனி வந்துட்டு இட் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லயபிலிட்டி இஸ் லிமிட்டட். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மினிமம் 7 பேர் தேவை, மேக்ஸிமம் வந்துட்டு நோ லிமிட் ஆக்சுவலி. அப்புறம் இதை டொமஸ்டிக் கம்பெனியாக தான் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் என் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு என்னோட யூடியூப் சேனல் லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.